முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டின்னு நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அவுட் ஆஃப் நோவேர் நேத்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு இப்போ IPL 26 சீசன்லேருந்து அவர் ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு அந்த இன்ஜுரி சீரியஸாக இருந்திருக்கு. லிட்டரலி எனக்கு இது ஒரு ஷாக்கர் தான் இருக்குது. நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னால் ப்ராசஸே பண்ண முடியல. பிகாஸ் நேத்துல கேம்பை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, நேத்தன்லெஸ் இஸ் ஆஃபிஷியலி ரூல்ட் அவுட்னு. CSK CEO தான் இந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ CSK அடுத்த ஸ்டெப் as you all know ரீப்ளேஸ்மெண்ட் தான். 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இப்போ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் CSK லிட்டரலி ஒரு புல்லெட்டை டாச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் CSK ஸ்குவாட்ல இருந்த 3 ஓவர்சீஸ் பிளேஸ் வந்து இந்த சீசன் அன்சர்டனா இப்போதைக்கு இருக்காங்க. சரி, இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நேத்து டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இந்த IPL சீசன்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. நம்ம காசி சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு. ஸோ CSK ரொம்ப நாட்களாகவே ரீப்ளேஸ்மெண்ட் சர்ச் பண்ணிட்டு வரா மாதிரி தான் தெரியுது. இந்த நேத்தனஸோட இன்ஜுரி வந்து அந்த ஒன் டே கப் ஃபைனல் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கணும். ஸோ அப்பவே வந்து அவர் CSK மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம். இஃப் யூ கேஸ் ரிமெம்பர் BBLோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி நேத்தன்லெஸ் ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அட் தட் டைம் இன்ஜுரி லுக் சீரியஸ். ஆனால் IPL-குள்ள இவள் ரெக்கவரி இன் டைம் தான் இருந்தோம். ஆனால் அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணாரு. சரியான ரெக்கவரி பீரியட் அண்ட் டைம் இல்லாததுனால திரும்ப அந்த இன்ஜுரி சிவியர் ஆகி தான் இப்போ நேத்தன்லெஸ் ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு போல. BBL-க்கு அப்புறமா அவர் ஃபுல்லாக ரெஸ்ட்ல இருந்திருந்தாலே கண்டிப்பாக இந்த இன்ஜுரி சீரியஸாக மாறி இருக்காது. அவர் வந்து டேரக்டாக IPL-க்கு ஸ்மூத்தாக வந்திருப்பாரு. ஆனால் நம்மளோட கெட்ட நேரம் இப்படி நடந்து போயிருச்சு. இப்போ CSK எல்லா கோடியும் அடிச்சு திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கணும் போல. இப்போ மேட் என்ட்ரி CSK-ஓட பிளேயிங் லெவலில் ஆட போகிறது உறுதி மாதிரி தான் தெரியுது. அன்லஸ் CSK ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்கில் ஒரு மேஜிக் புல் ஆஃப் பண்ணுற வரைக்கும் CSK லாஸ்ட் இயர் தான் நம்ம எல்லாருக்கும் காமிச்சிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தாண்டா நாங்கள் ஸ்பெஷலிஸ்டேன்னு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் விஷயத்துக்கு வந்தோம்னா CSK ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண போகிற அந்த பிளேயர் வந்து RAPP லிஸ்ட்டில் இருக்கணும். அதாவது ரெஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர் பூல் லிஸ்ட். இந்த லிஸ்ட் வந்து ஆப்ஷனுக்கு முன்னாடி டீம்ஸ் கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. கிரிக்பஸ்லி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, CSK ஆர் லுக்கிங் இன்டு RAPP லிஸ்ட்னு. அதனால எனி டைம்ஸும் CSK-ஓட ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். எலிஸ் அளவுக்கு வேரியேஷன்ஸ் அண்ட் ஸ்லோ ரன்ஸ் போல் பண்ணுற பிளேயர்ஸ் இந்த லிஸ்ட்டில் ஃபைன் பண்ணுறது கடினம் தான். பட் CSK ஒரு நல்ல பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தால் மட்டும் போகிறோம். லைக் ஃபார் லைக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ CSK 2 ஆப்ஷன்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். ஃபர்ஸ்ட்லி ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஸ்பென்சர் ஜான்சன். இந்த சைனிங் பண்ணாங்கன்னா ஐ ஒன்ட் பி மச் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் CSK கரண்ட் ஸ்குவாட்லேயே 3 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க, கலீல் அஹமத், குர்ஜாப் சிங் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஸோ CSK ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணுறது வில் நாட் பி த ரைட் மூவ். அவரால் கன்சிஸ்டண்டாக 145 கிளாக் பண்ண முடியும். ஆனால் IPL he is not a proven commodity. IPL 24 சீசனில் GT ஒரு 10 crores சைன் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸ் ஆஃப் தட் ஆக்ஷன். பட் அவரோட பிரைஸ் டாக அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. அவரோட எக்கானமி ரேட்டுமே வந்து 10.3 கிட்டத்தட்ட. பட் எதுக்காக ஸ்பென்சர் ஜான்சனோட நேம் இப்போ CSK லிங்க் அப் ஆகிருக்குன்னா, ஒரு 3 days பேக் தான் ஸ்பென்சர் ஜான்சன் PSL-லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசனில் அவர் வந்து PSL ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணுறதா இருந்தார். ரீசெண்டாக கூட அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. இஃப் நாட் CSK கண்டிப்பாக ஒரு IPL கான்ட்ராக்ட் லோடிங் தான் நினைக்கிறேன் இந்த வருஷம். ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இன்ஜுரினால இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் யாருங்கிறது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம், ஸ்பென்சர் ஜான்சன் CSK இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாரு. முன்னாலேருந்தே ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல, பட் இப்போ ஃபாலோ பண்ணுறாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் CSK ரீசெண்டாக அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா போஸ்ட்களையும் நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் லைக் பண்ணியிருக்காரு. அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் CSK ஹெட் ஆஃப் டேலண்ட் ஸ்குவாட் AR ஸ்ரீகாந்த் ஸ்பென்சர் ஜான்சனை ரொம்ப முன்னாலேருந்தே ஹையாக ரேட் பண்ணுறாரு. ஈவன் IPL 24 ஆக்ஷனில் KKR-ல when he was part அவர் வந்து ஸ்பென்சர் ஜான்சனுக்காக ரொம்ப அக்ரெசிவாக பிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அப்படியே செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனுக்கு வந்தோம்னா, இது ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும். ஓட்னீல் பாட்மேன் ரைட் ஆர்ம் பேசர், சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவர். லாஸ்ட் இயர் நடந்த SA20ல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஓட்னீல் பாட்மேன் தான். 9 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. வெரி குட் டெத் பவுலர் இன் ரீசென்ட் டைம்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ஓட்னீல் பாட்மேனை செலக்ட் பண்ணாமல் போனப்போ நிறைய பேக்லாஷ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் அதை அப்போஸ் பண்ணாங்க, ஏன் செலக்ட் பண்ணலன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஓட்னீல் பாட்மேனோட பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஈவன் SA20 லாஸ்ட் இயரில் ஒரு ஹேட்ரிக்குமே பிக்கப் பண்ணாரு. ஸோ ஓட்னீல் பாட்மேன் ஜெனுவனாகவே வந்து ஒரு நல்ல பேசர். CSK ஒரு சைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், இவருமே PSL சீசன்லேருந்து இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காரு. PSL யாரை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு இப்போ எனக்கு சத்தியமாக தெரியல. எல்லாருமே வந்து அந்த லீக்லேருந்து வித்ட்ரா பண்ணி IPL ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லிட்டரலி சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஓட்னீல் பாட்மேன் ஒரு தேல் பத்திரி சிங். அதாவது எப்போலாம் வந்து நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுதோ அழகா ஓட்னீல் பாட்மேன் அவைலபிளாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க. TSK ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட்டாக மட்டுமே 2 டைம் அவரை நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருந்தாங்க. அண்டர் ப்ரெஷர்லையும் யாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோவர் ஒன்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ ஓட்னீல் பாட்மேன் வில் பி த பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நேத்தன்லெஸ். ஒரு சில ஃபேன்ஸ்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறேன்னு ஜேம்ஸ் கோல்ஸ்லாம்
ரிப்போர்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல. இங்கிலாண்டை சேர்ந்தவர், 21 தான் அவரோட ஏஜ், அண்ட் ஹீஸ் அ ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவோட ரேடாரில் அவர் இருக்க மாட்டார். ஐ எம் டேம் ஷூர் சிஎஸ்கே ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போக போகிறது கிடையாது. நம்மளுக்கு மேட்ச் ஆட்டோட இன்ஜுரி நிலவரமும் என்னன்னு தெரியல. ஈவன் மேட்ச் ஆட் சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணாலுமே ஐ டோன்ட் திங்க் அவர் செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இருப்பார்னு. இட் லுக்ஸ் லைக் சிஎஸ்கே வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸோட தான் ரொட்டேட் பண்ண போகிறாங்கன்னு. நம்ம சிஎஸ்கே 4 ஓவர்சீஸை ஆஸ் ஆஃப் நோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜேமி ஓவர்டன், நூர் அஹமத், டெவால் பிரவுஸ் அண்ட் மேட் ஹென்ரி. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ் ரைட் நோ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது பெருசாக ஃபாலோ பண்ணல. ஸோ ஜாக் ஃபோக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் அங்கே ஏதாவது இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் சரி. ஜஸ்ட் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணி 8 ரன்ஸ் கன்சீட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் செகண்ட் T20யில் அவர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஐ திங்க் லாக்கி ஃபர்கூசன் அவைலபிளாக இல்லை போல, அதனால ஜாக் ஃபோக்ஸை ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் T20க்கு லாக்கி ஃபர்கூசன் வந்ததுனால ஐ திங்க் நம்ம ஜாக் ஃபோக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர ஜாக் ஃபோக்ஸ்க்கு எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது. நம்ம சிஎஸ்கே மேட்ச் எலிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நேமையுமே கொண்டு வராங்க. ஷாட்லி வேன் ஸ்காக்விக். யூஎஸ்ஏ பிளேயர்னால லோவா ரேட் பண்ணாதீங்க, இவர்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா T20 வேர்ல்ட் கப்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராகவுமே வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ T20 வேர்ல்ட் கப்ல 4 மேட்சஸ்ல 13 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. மற்ற எல்லா பவுலர்ஸுமே வந்து அந்த விக்கெட்டை வந்து ரீச் பண்றதுக்கு ஒரு 6 to 8 இன்னிங்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வந்து ஜஸ்ட் 4 மேட்சஸ்ல அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்படியே குயிக்காக மற்ற ஐபிஎல் அப்டேட்ஸையும் பார்த்தலாம். ஃபார்மர் ஐரிஷ் ஆல்ரவுண்டர் ஜான் மூனியை இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட நியூ ஃபீல்டிங் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாக்கி ஃபர்கூசன் அவரோட நியூ பார்ன் பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதுனால பிபிகேஸோட ஸ்குவாடை லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் அவர் ஜாயின் பண்ண போகிறதா இப்போ ESPNல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கே ஒரு புல்லெட்டை டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த புல்லெட் வேற யாரும் கிடையாது, சாம் கரன் தான். அவன் சிஎஸ்கே கிட்ட ட்ரேட் பண்ணி அதுக்கு பிரோஜனமே இல்லாத மாதிரி ஆகிருச்சு. T20 வேர்ல்ட் கப்பில் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. RR ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசனில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது டியூ டு groin இன்ஜுரி. RR எந்த பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்கன்னு இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இப்போதைக்கு ஃப்ரான்ச்சைஸி வந்து சில ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ESPNல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. RR பண்ண இன்னொரு ட்ரேடுமே வந்து சிக்கலில் தான் இருக்குது, டானன் ஃபெரேரா. ஸோ ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக SA20 சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் ஃபீச்சர் ஆகலை, வேர்ல்ட் கப்லையுமே ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். ஐ எம் நாட் ஷூர் அவர் திரும்ப காம்படேட்டிவ் கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரான்னு. இன்கேஸ் அவர் வந்தாருன்னா மகிழ்ச்சி, இன்கேஸ் அவர் வரலனா RR வில் பி இன் டீப் ட்ரபிள். அப்படியே பத்திரனாவோட இன்ஜுரியிலே லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன பார்த்துருவோமா. ஸோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு இப்போ பத்திரனாக்கு NOC டினை பண்ணியிருக்காங்களா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதனால ஐபிஎல்ல இப்போதைக்கு பத்திரினாவால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து கொஞ்ச நேரத்திலே ரெவ் ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, KKRோட ஹோம் கேம், ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வந்து April 2 அன்னைக்கு நடக்க போகிறது அகேன்ஸ்ட் SRH. அந்த மேட்சுக்கு பத்திரினா வில் பி அவைலபிள்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரை நம்புறதுனே தெரியல, தாசனான்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். பத்திரினா இப்போதைக்கு அன்சர்டன் தான். ஜஸ்ட் இமேஜின் சிஎஸ்கே ஸ்குவாட்ல இவங்க 3 பேருமே இருந்திருந்தாங்கன்னா, லாஸ்ட் இயர் இருந்தாங்க, இந்த வருஷமும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே நிலைமை ரொம்ப மோசமாக மாறி இருக்கும். அண்ட் கிரிக் பஸ்ல எலிஸோட சேர்த்து இன்னொரு ஆஸ்திரேலியன் பிளேயருமே இப்போ ரூல் அவுட் ஆகியிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் தான் அந்த பிளேயர், SRHோட ஸ்குவாட்ல இருக்காரு. 3 crores இந்த ஆப்ஷனில் பிக் பண்ணியிருந்தாங்க. அவரோட டெபியூ ஐபிஎல் சீசனாக இருந்திருக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரூல் அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு 2.8 crores வரைக்கும் சிஎஸ்கே வந்து ஆப்ஷனில் பிட் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே ஒன்ஸ் அகைன் ஒரு கிரேட் எஸ்கேப். எல்லா விஷயத்துலேருந்து தப்பிச்சு கடைசியில் எலிஸோட விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அண்ட் சிஎஸ்கே நேற்றுக்கு நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ப்ராக்டிஸ் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வினோத்குமார் தான் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் வீருக்கு எதிராக சர்ஃப்ராஸ் கான் நேற்றுக்கு ஹேட்ரிக் ஆஃப் 6 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த 6 நீங்கள் இப்போ பார்த்தது. 100 வந்து இம்ப்ரெசிவாக பவுல் பண்ணியிருக்காரு. ஒன்லி அமன் கான் ஹஸ் பிக்ட் ஹிம் வெல். அண்ட் அமன் கான் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் 2 6 வந்து 100 ஆமதுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அமன் கான் தவிர மற்ற எல்லா பேட்டர்ஸுமே 100 ஆமதுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் ஹசி அண்ட் AR ஸ்ரீகாந்த் நேற்றுக்கு நாவலூர் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இருந்தாங்க. மேபி சிஎஸ்கோட மற்ற கோச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் சேப்பாக்கில் இருந்திருக்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்றுலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே யாரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், எதனால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.